ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபேன்சி சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்ததுக்குமே லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைனிங் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸும் சுருக்கமாக இருந்துச்சு. அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைனிங்கும் அயன் பண்ணிக்கலாம். லைனிங் அயன் பண்ணதுக்கும் நீட்டாக ஃபினிஷிங் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம லைனிங் எடுத்துகிட்டு வந்தோமே இந்த மாதிரி மடிப்பாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கட்டிங் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இல்லை கம்மி அந்த மாதிரி ஆகிட்டா கூட நம்மளுக்கு ப்ளவுஸோட ப்ராப்ளம் வந்துடும். ஹைட்லேயும் ஆகட்டும், ஃபிட்டிங்கில் ஆகட்டும். அதனால் நான் என்ன பண்ணிக்குவேன்னா அயன் பண்ணிக்குவேன். நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கணும்னா அயன் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து சாரியில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிசைன் கொடுக்குறதுக்காக. அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீ தான். ரஸ்டட் ஆரஞ்ச் அண்ட் வித் காஃபி ப்ரௌன் கலரில் வந்து பார்டர் வந்த மாதிரி பாருங்கள். எல்லாம் நோட் பண்ணிட்டேன். கழுத்தின் அகலம், முனிகள் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்ட்ரு, ஆம்கோல், பேக் சைடு, பேக் உயரம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் தான் கொடுக்க போகிறோம். இது வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் தான், நார்மல் ப்ளவுஸ் கிடையாது. அதனால் போட் நெக் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். பாடி சுற்றளவு வந்து 11 வச்சுருக்கேன், மார்பு சுற்றளவு. அப்படியே அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்கலாம். பின் உயரம் எப்படி இருக்கும் அதே அளவு ஒன்று கட் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்தின் அகலம், அப்புறம் ஷோல்டர் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்நெக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது ரேட் சொல்லுவோம் நம்ம கஸ்டமர்கிட்ட. எவ்வளோ ரேட்டுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அதில் எவ்வளோ வேலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைலருங்க வந்து ரேட் சொல்லுவாங்க. நம்ம எடுத்த உடனே ஏன் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறோன்னா, அதில் வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டைம் எடுக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் சொல்லுவாங்க. இப்போ வந்து போட் நெக் தானே இவ்வளோ ரேட் எதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நாம் வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ வேலை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். இவ்வளோ வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்குறது வந்து நம்மளுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்கேயுமே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்காம பாருங்கள். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியான வீடியோ. ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஸ்டிச் பண்ணுறோம். எவ்வளோ சர்வீஸான டெய்லராக இருந்தால் கூட கொஞ்சம் வேலை ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். இப்படி இருக்கிறப்ப வந்து நாம் கரெக்டாக அதனோட காசு கொடுத்து நீங்கள் வாங்கிறது தான் நியாயம். இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நாம் என்னென்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைலருமே உங்களுக்கு வந்து என்ன வேலை பண்ணுறாங்க, எப்படி தைக்கிறாங்கன்னு நீங்கள் போய் பார்க்க முடியாது. ப்ளவுஸ் கொடுக்குறீங்க, ரெடி ஆகிடுச்சு வாங்க அவங்க கேட்டாக்கா, இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் கேட்குறீங்க ரெடி ஆகிடுச்சாங்க அப்படின்ட்டு. ரெடியானால் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றீங்க. காசு கொடுக்கும்போது கூட என்னத்துக்கு இவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றலாம் பேசுகிறீங்க. பட் வந்து எந்த டைலருமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ளவுஸு தைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நிறைய இப்போ யூடியூப் வந்ததுனால நிறைய பேருக்கு புரியுது. அதனால் ஒரு சிலர் வந்து ரேட்டு நம்ம சொல்கிறோன்னா ஒரு வார்த்தை கேட்பாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் இவ்வளோ வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து புரியுறதுனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மற்றபடி நம்மளுக்கு வந்து இவங்கள விட்டால் வேறு டைலர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்மளை விட்டால் வேறு எத்தனையோ டைலருங்க அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங்காக யார் ஸ்டிச் பண்ணி தராங்களோ அவங்கக்கிட்ட பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு சில கஸ்டமருங்க வந்து அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு தெரியாமலேயே எதுக்கு இவ்வளோ ரேட்டு, என்ன இவ்வளோ ப்ளவுஸ் வாங்குகிறேன் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. இதில் இன்னும் சொந்தக்காரங்க ஒரு ப்ளவுஸ்க்கு 500 600 அவளுக்கு என்ன 500 வாங்குறா, 600 வாங்குறா. ஒரு ப்ளவுஸ்க்கு 600 அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பா, அப்போ எவ்வளோ வருமானம். நாம் கஷ்டப்படுறோம், அவங்கெல்லாம் ஈஸியாக மிஷினில் உக்காந்து காசு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது கிடையாது. டைலர்ஸோட ரியாலிட்டி வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த ஒரு துணியை வந்து தைக்கிறாங்க. அதுவும் அவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தும் பார்க்காம முக்கியமாக சமைக்கணும். சமைக்கலைனாக்கா வீட்டில் இருக்கிறவங்க
எங்கே சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமாக சமைக்கணும். போட்டுக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களாகட்டும் இல்லை வெளியே போகிற ஆம்பளைங்களுக்காகட்டும் துணி இருக்கணும், துணி துவைக்கணும், வீடு வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வேலை வந்து கம்பல்சரி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வேலை போக மற்றபடி வெளி வேலை எல்லாமே ரேஷன் போகிறது, அப்புறம் வெளி வேலை காய்கறி வாங்கிறதுக்கு போனோம், மளிகை செலவு வாங்கிறதுக்கு போனோம். இந்த மாதிரி வந்து அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே தான் இந்த துணி தைக்கணும். அப்படி தைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஒரு சில கஸ்டமருங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, பரவாயில்ல, நீங்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படி தைக்கிறீங்கன்னா பரவாயில்லக்கா, நீங்கள் கிரேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருங்க வந்து உங்களுக்கு என்ன, வீட்டில் உக்காந்தபடியே சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சொந்தக்காரங்க அதுக்கு மேலே. இப்போ இவ்வளோ பேரையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் தைக்கிறோம். அது வந்து எங்களோட வருமானத்துக்காக தான் நாங்கள் தைக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இதெல்லாம் பேசும்போது, இதெல்லாம் காதில் கேட்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனும் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க இந்த பேச்செல்லாம் பேசும்போது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம் வந்து நிறைய உங்ககிட்ட நிறைய வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு டெய்லர் தான். 20 வருஷமாக நான் துணி தைக்கிறேன். 20 வருஷத்தில் வந்து நான் எவ்வளோ வந்து எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ஒரு கஸ்டமரும் ஒரு கேரக்டருங்க. சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கஸ்டமரும் ஒரு கேரக்டர். அப்போ 20 வருஷமாக நான் துணி தைக்கிறேன்னா எத்தனை கஸ்டமரை பார்த்துருப்பேன். எத்தனை கஸ்டமருங்க வந்து அவங்க செய்கிறது வந்து எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து எனக்கு இந்த கஸ்டமரே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மறுபடியும் ஏதாவது ஒன்று பேசி நம்மளை வந்து தைக்கிறது கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். இப்படி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க. நீ பேசுனதுக்கு தான், நீ இவ்வளோ செஞ்சதுக்கு தான் நான் செஞ்சேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிடுவாங்க. மறுபடியும் துணி குடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஈன்னு இழிச்சிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படியும் கஸ்டமருங்க இருக்காங்க. அது மாதிரி நான் வந்து 20 வருஷமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கஸ்டமருன்னா கூட எவ்வளோ கஸ்டமர் நான் பார்த்துருப்பேன். கம்மின்னா ஒரு 100 கஸ்டமர் வச்சுக்கோங்க. அத்தனை கஸ்டமரும் ஒரு விதத்தில் இருப்பாங்க. அந்த கஸ்டமரை எல்லாம் சமாளிச்சுட்டு இந்த ஃபீல்டில் வந்து நம்ம டேலண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயம் வந்து நம்ம டேலண்ட் வந்து நல்லா தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கஸ்டமராக இருக்கட்டும் நாம் சொல்கிறது தான் ரேட்டு. வேணும்னா தைச்சுக்கிறாங்க, இல்லைன்னா போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம டைலர் இல்லாமல் இன்னொரு டைலர் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த கஸ்டமர் இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர், அவ்வளோதானே. நம்ம வந்து நம்ம எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. நாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இப்படி நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஐயோ நம்மளுக்கு இந்த கஸ்டமர் வந்து போயிட்டாங்களே, இந்த கஸ்டமர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் தைங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கூலி கேட்பீங்க. இப்போ வந்து நம்ம தெருவில் வேறு கடை டைலர் கடை இருக்குன்னாக்கா அவங்க இவ்வளோ ஒரு 250 ரூபா அவங்க ப்ளவுஸ்க்கு வாங்குறாங்களா, நீங்களும் 250 ரூபா வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்படி குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் காசு கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் குவாலிட்டியில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எப்படியும் தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்குறீங்க, ஓவர்லாக் மிஷின் இல்லைனாக்கா உங்ககிட்ட ஓவர்லாக் இல்லையே, உனக்கு ஏன் இவ்வளோ கூலி தரணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓவர்லாக் மிஷினும் வாங்கிக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு ஓவர்லாக் மிஷின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மீதி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மிஷின் கூட ஜாஸ்தி தான். நார்மல் பெடல் மிஷினே கூட ஒரு 10,000க்குள்ளே வரும். ஆனால் வந்து ஓவர்லாக் மிஷின் வந்து ஒரு 4,000 5,000லேருந்து கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக ஃபினிஷ் கொடுத்ததுக்கு வந்து நீட்டாக வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கனாவே நீங்கள் கேட்குறது தான் காசு. அவங்களுக்காக நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தைக்கிறது வந்து நல்லா தைச்சி கொடுக்கல அப்படின்னு உங்ககிட்டே சொல்லுவாங்க. மறுபடியும் உங்ககிட்டே எடுத்துன்னு தருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தைக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாகவும் தைச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட வந்து நீ நல்லா தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வராமல் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு சரியாக ஸ்டிச்சிங் பண்ணி தரல, அவங்களுக்கு ஏதோ ஃபிட் ஆகலை, அவங்களுக்கு உங்ககிட்ட செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை மறுபடியும் நீ வந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
நினச்சிக்கோங்க. நான் 20 வருஷமாக தைக்கிறது வந்து இந்த மைண்ட் செட்டில் தான் நான் தைச்சேன். என்கிட்ட வந்து ஒரு வாட்டி வர்ற கஸ்டமர் வந்து இன்னொரு வாட்டியும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. பட் வந்து நானாக வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு தைச்சி கொடுக்க மாட்டேன். அது மாதிரி தான் நான் வந்து இருப்பேன். நம்ம டேலண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாவே போதும். வர்ற கஸ்டமர் வர்றாங்க, போகிற கஸ்டமர் போகிறாங்க. நம்ம வந்து அவங்கள நம்பி நாமும் இல்லை, நம்மளை நம்பி அவங்களும் இல்லை. நம்மளை விட்டு அவங்களுக்கும் வேறு டெய்லரிங் கிடைப்பாங்க. அது ஓகே, அவங்களுக்கு அது ஓகேன்னும் போது நம்மளுக்கும் இது ஓகேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இது வந்து இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ வந்து வேலை பண்ணுறோம். 2 கேன்வாஸ் கட் பண்ணுறோம், பேக் சைடு கேன்வாஸ் கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட் சைடு கேன்வாஸ் கட் பண்ணுறோம், ஸ்லீவுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு கட் பண்ணுறோம். எவ்வளோ வேலை இது! ஆக்சுவலாக நான் வந்து 250 வாங்குகிறேன் நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ்க்கு. அதில் பஃப் வைக்கிறது இல்லை பைப்பிங், த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுனா ஒரு 50 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். இப்படி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸே தைச்சிருக்கலாம். இந்த நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது. மிஷினில் வச்சு அப்படி தைச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ப்ளவுஸோட காஸ்ட் வந்து ஒரு 700 வாங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேலை வந்து செய்கிறோம். இந்த இதுக்கு வந்து நீங்களும் வந்து நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து காசு வந்து சார்ஜ் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் போனால் என்னங்க, அடுத்த கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு படி அளக்கிற கடவுள் வந்து எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கலந்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாமல் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு வந்து எந்த கஸ்டமர் ஓகே சொல்லிவிட்டு வந்து தைச்சி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தைச்சி கொடுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னும் சொல்கிறேன், நார்மலாக ரொம்ப வருஷமாக நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ம் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க வந்து கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நம்ம பற்றி தெரிஞ்சும் அவங்க வேணும்னே நம்மளுக்கு கரெக்டாக நேரம் பார்த்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு துணி தைக்கிறோன்னாக்க அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ளவுஸுங்கெல்லாம் தைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே போய் யார்கிட்ட கேட்கணும், என்னத்துக்கு கேட்கணும், நாம் வந்து துணி தைக்கிறவங்ககிட்டே நம்ம வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களோட கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னாக்கா அவங்க வந்து துணி தைக்கிற கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட காசு கேட்டால் இல்லை இவ்வளோ வந்து நம்ம சுத்த வைக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிற கஸ்டமருங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய நான் பார்த்துட்டேன். நான் நிறைய வந்து இந்த துணி தைக்கிறதுனால ஏகப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்குவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுதுன்னா ஏதோ சங்கத்தில் பணம் எடுத்து அது நம்ம ஃபேமிலிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம இந்த டெய்லரிங் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸு தைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தைச்சதுன்னா கொடுத்துட்டு வாங்கி காசு வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்கி வச்சா கூட நம்மளுக்கு காசு சேர்ந்துடுங்க. ஆனால் இந்த மொத்தமாக கொடுக்குறேன், ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சி கொடு, 20 ப்ளவுஸ் தைச்சி கொடு, எனக்கு தைச்சி கொடுத்துட்டு உடனே நீ காசு வாங்கிக்கோ, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துடுவாங்க. அதே சமயம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சரி தைச்சிட்டு நம்ம காசு வாங்கி நம்ம ஏதோ சங்கத்துக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தைக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நம்ம நேரத்துக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏதோ நம்மளுக்கு சும்மா கொடுக்குற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சும்மா கொடுக்குற மாதிரி ஏன் இப்போவே தரணும், நான் அவங்களுக்கு வேணும் போது நம்ம கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவோம். இப்படியெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்குங்க டெய்லருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள். பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த
பார்டர் வச்சு ஸ்கேலப் நெக் வச்சுருக்கேன். பேக் சைடு இந்த கோபுர டிசைன் வச்சுருக்கேன். ஸ்லீவ்லையும் இந்த பேட்ச் ஒர்க் கொடுத்து பபிள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைலரிங் கஷ்டம் வந்து எவ்வளவோ இருக்குங்க. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாக்கா நிறைய இருக்கும். என்னோட கஷ்டம், ஒரு டைலரோட கஷ்டம் இன்னொரு டைலருக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பேசலாம். நம்மளோட சேனலில் வந்து நிறைய மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். பாருங்கள், இந்த ரஸ்டட் ஆரஞ்ச் சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலை பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.